கடந்த ஆண்டு நாடு முழுவதும் நடந்த சாலை விபத்துகள் குறித்த புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கின்றன. இந்த புள்ளி விவரங்களின்படி அதிக அளவில் சாலை விபத்துகள் நடக்கும் மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது. ஏன் இந்த நிலை? விரிவாக பார்க்கலாம் பெருஞ்செய்தியாக. மத்திய நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி 2015ஆம் ஆண்டில் நேரிட்ட சாலை விபத்து தொடர்பான புள்ளி விவர அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையில் கூறப்பட்ட விவரங்களின்படி கடந்த ஆண்டு நடந்த விபத்துகளில் மட்டும் 1,39,000 பேர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. தேசிய அளவில் வெளியிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தமிழகம் சாலை விபத்துகளில் முதலிடத்தில் இருக்கிறது. அது குறித்த புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு இன்று விளக்க இருக்கிறேன். குறிப்பாக இந்தியா முழுவதும் 2015ஆம் ஆண்டு 5,01,423 விபத்துகள் பதிவாயிருக்கிறது. அதில் உயிரிழப்பு என்று எடுத்துக்கொண்டால் 1,46,133 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவே 2014ஆம் ஆண்டு ஒப்பிடும் பொழுது இதனுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது. இந்த 2015இல் இந்த உயிரிழப்பு மற்றும் விபத்தின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உயிரிழந்தவர்களிலே 54.1% 15 35 வயது உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இளம் பருவத்தில் உள்ளவர்கள் தான் இந்த விபத்துகளில் அதிக அளவு உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுகின்றன. அதே போல ஒரு நாளில் இந்தியா முழுவதும் 1374 விபத்துகள் நடப்பதாகவும் அதில் 400 பேர் தோராயமாக உயிரிழப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மணி நேரத்திலும் 15 பேர் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று ஆவணத்தில் உள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் சாலைகளில் நடக்கும் விபத்துகளில் 17 பேர் உயிரிழந்துகிறார்கள். அதாவது தற்கொலை செய்து கொள்வதை விட சாலை விபத்துகளில் அதிக அளவு உயிரிழப்பு என்பது இருக்கிறது என்பதை இந்த புள்ளி விவரம் நமக்கு காட்டுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2015ஆம் ஆண்டு 69,059 சாலை விபத்துகள் பதிவாயிருக்கிறது. அதில் 15,642 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அடுத்த கட்டமாக மகாராஷ்டிராவில் அதிக அளவு 63,805 சாலை விபத்துகள் பதிவாயிருக்கிறது. அதில் 13,212 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 54,947 விபத்துகள், உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக அங்கு பதிவாயிருக்கிறது. 9,314 உயிரிழப்புகள் மத்திய பிரதேசத்தில் பதிவாயிருக்கிறது கடந்த ஆண்டு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் சாலை விபத்துகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, உயிரிழப்பு மிக குறைவாக இருக்கிறது. அதே போல் கேரளாவில் விபத்துகள் அதிகம், ஆனால் உயிரிழப்பு மிக குறைவாகவே இருக்கிறது. எந்த வாகனங்களில் அதிகமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விபத்துகள் பதிவாயிருக்கிறது என்று பார்த்தால் இரு சக்கர வாகனங்கள் தான் 42% மோதல்கள் இருப்பது, அதில் உயிரிழப்பும் அதிக அளவு இருக்கிறது. அதே போல கார், ஜீப், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் 32% மோதி விபத்துக்குள்ளாயிருக்கின்றன தமிழகத்தில் கடந்த ஆண்டு மட்டும். கடைசியாக லாரி மற்றும் பேருந்து ஆகியவை 9% நமக்கு புள்ளிவிவரமாக கிடைத்திருக்கிறது. தற்பொழுது எந்த பகுதியில் அதிக விபத்து நடக்கிறது என்று பார்க்கலாம். மாவட்ட சாலைகளில் தான் அதிக அளவு விபத்துகள் தமிழகத்தில் பதிவாயிருக்கின்றன. 49% மாவட்ட சாலைகளில் தான் விபத்து பதிவாயிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் 12% விபத்து பதிவாயிருக்கிறது. மாநில நெடுஞ்சாலைகளில் 8% விபத்துகள் பதிவாயிருக்கிறது ஒட்டுமொத்த விபத்தில். எனவே தற்பொழுது மாவட்ட சாலைகளில் பாதுகாப்பை கூட்ட வேண்டும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது விபத்துகளை குறைப்பதற்கு அரசாங்கம் மிக வலுவான திட்டத்தை அமைக்க வேண்டும் என்றும் நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சாலை விபத்தில் இத்தனை பேர் உயிரிழப்பு, இத்தனை பேர் காயம் என்ற எண்ணிக்கையுடனேயே பல செய்திகள் கடந்து போய்விடுகின்றன. ஆனால் அப்படி கடந்து போகும் ஒவ்வொரு செய்திக்குள்ளும் சிதைந்து போன குடும்பங்களின் நிலை வெளியே தெரிவதில்லை. அப்படி ஒரு விபத்தால் மகிழ்ச்சி கலைந்த ஒரு குடும்பத்தின் நிலை இது. தாய் வீடு அறக்கட்டளையின் இயக்குனர், குடும்ப நல ஆலோசகர், குழந்தைகள் பராமரிப்பாளர், சமூக ஆர்வலர் என பன்முகம் கொண்டவர் பெரம்பலூரை சேர்ந்த ரேவதி. கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி போகி பண்டிகை என்று இவரது வாழ்க்கை திசை மாறி போனது. ஒரு துக்க சம்பவத்திற்காக அம்மா, அக்கா, பெரியம்மா, அவரது குடும்பம் உள்ளிட்ட 9 பேருடன் இவர்கள் கடலூருக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புச் சுவரின் மீது மோதி எதிரே இவர்கள் வந்த வாகனத்தின் மேலே விழுந்தது.
நான் என்ன நினைச்சேன், விழுந்த உடனே எல்லாருக்கும் நம்மள போலதான் காயங்கள் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இறந்ததுவே எனக்கு அங்க போய் தான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அப்புறம் பெரியம்மா இறந்துட்டாங்கன்றாங்க, அடுத்தது பெரியம்மான்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி ஒய்ஃப் இறந்து போயிடுச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் பெரியக்காவும் இன்னொருத்தவங்களும் இன்னொரு தம்பி அண்ணன் ஒய்ஃபும் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்னால திரும்ப முடியல. உடல் முழுவதும் பயங்கர அடிபட்டு ரத்த காயத்தோட எல்லாருமே கிடந்தோம். விழுந்த உடனே பப்ளிக்கும் கொஞ்சம் ஒரு 2 or 3 மினிட்ஸ்லயே நல்ல கிரௌடு வந்துருச்சு. ஆனா மக்களுக்கு இன்னுமே விழிப்புணர்வு துளி கூட கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கூட கிட்ட வந்து அவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒரு 100-150 பேர் வேடிக்கை பார்த்தாங்களே ஒழிய ஒருத்தர் கூட கிட்ட வந்து இப்படி விபத்துக்குள்ள ஆயிடுச்சு, அதாவது இறந்து போனவங்களை வந்து அவங்க வந்து பார்க்க வேண்டாம், உயிர் இருக்கிறவங்களையாவது கூப்பிட்டு என்னங்க வேணும், தண்ணி வேணுமா, என்ன வேணும், ஒரு ரத்த காயத்தை கூட தொடச்சு விடலாம், எதுவுமே செய்யல. கிட்ட கூட மக்கள் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த விபத்தில் தாய், சகோதரி, அக்கா உட்பட 6 பேரை இழந்தார் ரேவதி. அன்பிற்கினிய சொந்தங்கள் ஒவ்வொருவராக இறப்பதை நேரில் காண நேர்ந்த துயரம் இன்னமும் இவரை ஆட்டுவிக்கிறது. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால நாங்க யாரும் இல்லாத இருக்கிறோம். இந்த நேரத்திலயும் நாங்க இந்த கவர்மெண்ட்ல இருந்து நாங்க என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணுமோ அது கலையறதுக்கே எங்களுக்கு டைம் வந்து சரியாயிடுது சார். எதுவுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது. 4 மாசம் எங்க அம்மா இறந்து இதோட 6வது மாசம் ஆயிடுச்சு. இப்ப போன மாசம் தான் 4 மாசம் கழிச்சுதான் எங்களுக்கு வந்து வாரிசு சர்டிபிகேட்டே கிடைச்சிருக்கு. டெத் சர்டிபிகேட், வாரிசு சர்டிபிகேட் எதுவும் இன்னும் எங்க பாட்டிக்கு வந்து இது வரைக்கும் அந்த சர்டிபிகேட் எங்களால வாங்க முடியல. எங்க போனாலுமே டிலே பண்றாங்க, அது சரியான ரெஸ்பான்ஸே கிடைக்கிறது இல்ல. ஒரே நாளில் கொடூரமான முறையில் குடும்பத்தின் 6 பேரை இழந்தும் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் பெறவே அலைக்கழிக்கப்படுவதாக கூறுகிறார் விபத்தில் தாயை இழந்த பரிமளா. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். இத்தனை ஒரு 4-5 வருஷமா எங்க அம்மா மலேசியால இருந்தாங்க. எனக்கு எங்க அம்மா வந்து என்னோட நல்லதுக்கு எதுவுமே எங்க அம்மா என் கூட இல்ல. இப்பதான் என்ன பார்க்க வந்து ஒரு 4 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கடைசி எங்க அம்மா கூட வாழவே இல்லை. டெத்துன்னு போனதான் சொன்னாங்க. கடைசியில எங்க அம்மா டெத்தா இருக்காங்கன்னு சொன்னே தாங்கவே முடியல. எலும்பு முறிவுகள், கைமூட்டு நழுவுதல், ஆறாத காயங்கள் இருந்தாலும் வாழ்தலின் நம்பிக்கையோடு குழந்தைகள் பராமரிப்பு மையத்தை நடத்தி வருகிறார் ரேவதி. சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவோம், விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணியுடன் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி. சென்னை போன்ற மாநகரங்களில் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களை இயக்கும் போது கடுமையான நெருக்கடிகளை சந்திப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நெருக்கடிகள் சில நேரங்களில் விபத்துகளில் முடிவதாக கூறுகிறார்கள் இவர்கள். போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள சென்னை மாநகரத்தில் பேருந்துகளை இயக்குவது சிம்ம சொப்பனம் என்று கவலையுடன் கூறுகின்றனர் அரசு பேருந்து மற்றும் கனரக வாகன ஓட்டிகள். குறிப்பாக பணி நேரத்தை விட கூடுதல் நேரம் பேருந்தை இயக்க வேண்டிய கட்டாயம் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். அத்துடன் 5 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட ஒரு பேருந்தை 10 ஆண்டுகள் ஆகியும் பயன்படுத்த வேண்டியுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். காலையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டிராபிக்ல தான் வண்டி ஓட்டுறோம். இருந்தாலும் அந்த டைம் குறிப்பிட்ட டைம் போக முடியல. அதிகப்படியான நேரம் ஆகுறதுனால பனி சுமை அதிகமா தான் ஆகுது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து மன உளைச்சல தான் வண்டி ஓட்டுறோம். போதிய ஓய்வு நேரம் இல்லை. குறுகிய சாலைகளில் கூட வாகனத்தை இயக்க வேண்டும் என கனரக வாகனத்தை இயக்கும் ஓட்டுநர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் ஏராளம் என்கின்றனர். தமிழக அரசனுடைய மிகப்பெரிய நிறுவனம் இது. இந்த நிறுவனத்தில் மெடிக்கல் கேம்ப்ன்றதை வந்து தொழிற்சங்கன்ற ஒரு மூலமா தான் ஒரு 2 முறை நடத்திருக்கிறோம். தொழிற்சங்க சார்பாக தான் நடத்திருக்கிறோம். அது கூட நாங்க அந்த தொழிற்சங்க சார்பாக முயற்சி எடுத்த பிறகுதான் நடத்திருக்கு. அரசா எந்த ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு ஏற்படுத்தது இல்ல, நடத்தினதும் இல்ல. அரசு பேருந்து மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்களின் மன உளைச்சலை குறைக்க சிறப்பு மருத்துவ முகாம்களையும் யோகா போன்ற மனக்கட்டுப்பாட்டு பயிற்சியையும் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அத்துடன் விபத்துக்களை குறைக்க சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்பது மற்றொரு வேண்டுகோள். நான் வந்து அமெரிக்கா மாதிரி, ஜெர்மனி மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வந்து ஒரு பொருத்தமற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் சொல்ற மாதிரி வாகன பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும், பொதுத்துறை போக்குவரத்தை வலுப்படுத்தணும். இதன் மூலமாக அந்த வாகனங்களை தவிர்க்க முடியும். இதனால கொஞ்சம் ஆக்சிடென்ட்டையும் நம்ம பண்ணலாம். போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள சூழலில் வாகனத்தை ஓட்டும் தங்களின் நிலையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் வாகன ஓட்டுநர்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றனர்.
விபத்துகளை நடத்துவதற்கு அவ்வப்போது ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சாலை விபத்துகளை தடுப்பதற்காக மட்டுமே ஒரு ஆண்டுக்கு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து விபத்துகளை தடுப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் ராஜ்குமார். வாகனத்தை ஓட்டும் முறைகளை தெளிவாக கற்றாலே சாலையில் பல விபத்துகளை தவிர்த்து விடலாம். இதற்காக ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் பல்வேறு விதங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பற்றி கோவையிலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் சுஜாதா. சாலை விபத்துகள் அதிகமா நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா கூறப்படுவது முறையான பயிற்சி இல்லாததுதான். இதனால வாகனம் ஓட்டுவதற்கு முன்னதாகவே வாகன ஓட்டுநர் பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து ஒரு முறையான பயிற்சியை பெற்று அதன் பிறகே வாகனம் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய அறிவுரையாவும் இருக்கு. இந்நிலையில நான் இப்ப இருக்கிறது கோவையில் உள்ள ஒரு பயிற்சி பள்ளியில தான் இருக்கேன். அந்த பயிற்சி பள்ளியில என்ன மாதிரியான ஒரு பயிற்சிகள் வாகனம் ஓட்டுவதற்காக வழங்கப்படுது அப்படிங்கறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். உங்க பயிற்சி பள்ளியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து வாகனம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் பயிற்சிகள் கொடுப்பீங்க? அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன இருப்பீங்க? இந்த சிமுலேட்டரில் வந்து 3 விதமான பயிற்சிகள் இருக்கு. ஒன்று பேசிக் ட்ரைனிங், ரேஞ்ச் அப்படின்ட்டு இது உள்ள இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு முதல்ல பயிற்சி கொடுப்போம். எப்படி திருப்புறது, எப்படி வண்டி நிறுத்துறது, எப்படி கியர் போடுறதுலாம் சிமுலேட்டரில் முதல்ல கொடுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். இங்கே வந்து டிஸ்பிளேலையும் வந்துச்சு ஃபர்ஸ்ட் கியர் வந்துடுச்சு. இப்போ ஆக்சிலேட்டர் சத்தம் வருது பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் வரக்குள்ள லேசாக கிளச்சை எடுக்கணும். அப்போ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாக்க வண்டி மெதுவாக மூவ் ஆகும். இது வேகமாக எடுத்தாக்க கிளச் ஆஃப் ஆகிடும். மெதுவாக எடுக்கணும். இது கொஞ்சம் அந்த இது ஆர்பிஎம் மீட்டர், அது கொஞ்சம் ரேஸ் பண்ணிட்டு மெதுவாக கிளச்சை எடுக்குள்ள வண்டி மூவ் ஆகுது. அப்போ அவங்களுக்கு அந்த வேகம் ஃபர்ஸ்ட் கியர்லேயே எப்படி ஓட்டணும். அப்புறம் அவங்களுக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து செகண்ட் கியர் போடுங்க. அப்போ செகண்ட் கியர்னா அவங்க டிஸ்பிளே வந்துடும். இது லேசான வளைவு. இந்த வளைவில் வந்து எப்படி ஓட்டுறது, ரொம்ப வேகம் போகாத எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எதிரில் வர வண்டி, என்னென்ன வண்டி வருது, இதெல்லாம் நம்ம எப்படி சமாளித்து ஓட்டணும், எவ்வளோ வேகம் போகணும் அப்படின்றதெல்லாம். இப்போ அதே மாதிரி சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ரோடுடைய அமைப்புகளை வந்து முன்கூட்டியே அவங்க சொல்கிறாங்க என்னென்ன இருக்குது. இதெல்லாமே வந்து சிமுலேட்டர் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த பார்த்து அவங்க ஓட்டிட்டு போகல, ரோடில் ஓட்டக்குள்ள அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாலை விபத்துக்களை குறைக்க பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சாலை விபத்துகளுக்கான காரணங்கள் குறித்து ஆராய்ச்சி மாணவர் வினோத்துடன் நம் செய்தியாளர் அபிநயா நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சாலை விபத்துகள் நடக்கிறதுக்கு மனித குற்றங்கள் காரணமா, இல்ல சாலைகளோட அந்த அமைப்புகள்ல கட்டமைப்புகள்ல பிரச்சனையா? இப்போ பார்த்தீங்கன்னா மனித குற்றம்ன்றது, மனிதன் தவறு செய்கிறது வந்து இயல்பு. அதை வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து உள்வாங்கிக்கணும். நம்மக்கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டு உட்கட்டமைப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய சாலைகளே வந்து நிறைய வகையில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நடக்கக்கூடிய கிராஸ் பண்ணுறக்கூடிய இடத்துல வந்து பாதி ரோட்டுக்கு வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மனிதனை போய் நீங்கள் சொல்ல முடியாது. நம்ம வந்து உள்கட்டமைப்பையும் இது பண்ணணும், அதே சமயத்தில் வந்து விழிப்புணர்வு வந்து இது பண்ணுறதுனால நம்ம வந்து இது ரெண்டையுமே வந்து சரிசம இடத்துல கொண்டு வரதுனால தான் வந்து ஆக்சிடென்ட்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். விபத்துகளை தடுப்பதற்கான விதிகளும் சட்டங்களும் ஏற்கனவே இருக்கத்தான் செய்து, இருந்தாலும் இது தொடர்றதுக்கு காரணம் என்னன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல்
விழிப்புணர்வு எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை வந்து யாருமே வந்து சரியாக இது கடைபிடிக்கிறது கிடையாது. இன்கேஸ் கடைபிடிச்சாலும் அவங்க வந்து சின் ஸ்டாப் இந்த கழுத்துப்பட்டை போடாமல் நிறைய பேர் ஓட்டுறாங்க. இப்போ அந்த கழுத்துப்பட்டை போடாமல் ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா விபத்து ஏற்படும் போது ஹெல்மெட் வந்து தனியாக போயிடும். இப்போ அது வந்து அது ஹெல்மெட் போட்டும் போடாததுக்கு சமம். அதனால விழிப்புணர்வு வந்து கொண்டு வரணும். இப்போ இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்ன தீர்வாக இருக்க முடியும்? இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா விழிப்புணர்வுடன் கூடிய செயல் தான். இப்போ நம்ம இந்த வருஷம் ரோடு சேஃப்டி இயர் வந்து டைம் ஃபார் ஆக்ஷன், செயல்பாட்டிற்கான தருணம் அப்படின்ட்டு வந்து நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டாடுறாங்க. இந்த டைமில் வந்து இது விதிகளை கடைபிடிக்கிறதுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வரணும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும். சாலை விபத்துகள் குறைய வேண்டும் என்றால் சாலைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும், அதோடு அதுக்கு தேவையான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது வினோத் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் அபிநயா. சாலை விபத்துகளை சாதாரணமாக புறந்தள்ளிவிட முடியாத அளவிற்கு ஏராளமான உயிர்களை பறிக்கின்றன விபத்துகள். இதற்கு சாலை கட்டமைப்புகளை மட்டும் குறை சொல்ல முடியாது, மனித தவறுகளையும் முக்கிய காரணமாக சொல்ல வேண்டும். விதிமீறல்கள், அலட்சியம் என சிலவற்றை தவிர்த்தாலே பாதுகாப்பான பயணம் சாத்தியமாகும். அது வாகனம் ஓட்டும் நம் ஒவ்வொருவரது கைகளிலும் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தாலே போதும்.